வணக்கம். உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு தினம் ஒரு கேள்வி பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, முந்தானேத்து அதாவது 3/1/2021 நடைபெற்ற குரூப் 1 தேர்விலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை தான் பார்க்குறோம். குரூப் 1 தேர்வை பொறுத்த வரைக்கும் கணக்கு கேள்விகள் அவ்வளவு சுலபமாக இருந்தது அப்படின்றத எல்லோருடைய பதிலுமே. கணக்கு கேள்விகள் அவ்வளவு எளிமையாகவும் அவ்வளவு சுலபமாகவும் இருந்தது. இன்னொன்று, அந்த கேள்விகள் எல்லாமே சிலபஸை ஃபாலோ பண்ணியே இருந்தது அப்படிங்கிறது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதாவது கேட்கப்பட்ட ஒவ்வொரு கேள்வியுமே கணக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸை அடியொற்றி சிலபஸை அப்படியே ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துக்கிட்டே வரணும். ஒன்று. ரெண்டாவது, அந்த டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கப்பட்டிருக்கோ அதை ஒரு பார்வை பார்க்கணும். இதை மட்டும் நம்ம சரியாக செஞ்சிட்டோம்னா கணக்கு கேள்விகளில் ஒரு கேள்வி கூட நம்ம விட்டு தப்பாது. குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 இப்படி எந்த குரூப் கேட்டாலும் நம்ம அதற்கான பதிலை சரியாக, அந்த கேட்கப்படுற கணக்கு கேள்விக்கான பதிலை சரியாக அடிச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை வருது. எப்போ ஒன்று, அந்த டாப்பிக்கை ஒவ்வொன்றா பார்க்கணும். ரெண்டாவது, அது தொடர்பாக ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன மாதிரியான கேள்விகள் வடிவமைக்கப்பட்டிருக்கு, இந்த ரெண்டை மட்டும் பார்த்துட்டோம்னா போதும். கணக்கு கேள்விகள் ஒன்று கூட நம்மளை விட்டு மிஸ் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இந்த கேள்வித்தாள் நமக்கு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, அது எவ்வளவு எளிமையாக கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். அதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு கேள்வி பார்க்குறோம். இதை எழுதி போடுறதுக்கு பேனா பேப்பர் எதுவுமே தேவைப்படாது, அப்படியே மனசுக்குள்ளே போட்டுடலாம். சரிங்களா? இந்த கேள்வியை படிக்கிறேன் பாருங்க. The present ages of Arun and Suresh are 24 years and 36 years respectively. அதாவது அருண், சுரேஷ் இப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. அருணோட வயது 24, சுரேஷோட வயது 36. சரிங்களா? வாட் வாஸ் த ரேஷியோ between the ages of சுரேஷ் அண்ட் அருண் 8 years ago அப்படின்னு கேட்குறாங்க. 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருணுடைய வயது விகிதம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்றதான் கேள்வி. கேள்வியை நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல கொடுக்கும்போது அருண் சுரேஷ் அப்படி கொடுத்துட்றாங்க. அருணோட வயது 24, சுரேஷோட வயது 36 அப்படி கொடுத்துட்றாங்க. கேள்வியை கேட்கும்போது சுரேஷ் அருணோட வயது விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சுரேஷ் வயதை முதல்ல போட்டுக்கணும், அருண் வயதை இரண்டாவது போட்டுக்கணும். போட்டால் சரியான பதில் கிடைச்சிடும். சரிங்களா? சுரேஷ் வயது என்ன? 36. அருண் வயது என்ன? 24 தற்போது. சரிங்களா? அப்போ சுரேஷோட வயது 36 தானுங்க. 36. அருணோட வயது 24. இப்படியா எடுத்துக்கணும். 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய வயது என்னவா இருந்திருக்கும் போட்டோம்னா போதும். 36ங்கிறது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 28ன்னு இருந்திருக்கும். சரிங்களா? 36 என்பது 8 ஆண்டுகளுக்கு முன்பு 28ன்னு இருந்திருக்கும். அதே போல் 24 அப்படிங்கிறது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி 16 அப்படின்னு இருந்திருக்கும். அப்போ வயதோட என்ன வயது வருதுங்க? 28, 16 அப்படிங்கிற வயது வருது. இதை சுருக்கணும்னா எப்படி சுருக்கலாம்? இந்த 28 பாதியாக குறைச்சோம்னா 14 ஆகும். இங்கே 16 பாதியாக குறைச்சோம்னா 8 ஆகும். சரிங்களா? அப்போ 14, 8 அப்படிங்கிற ரேஷியோக்கு வருது. இன்னுமே சுருக்கலாம். அந்த 14 பாதியாக குறைச்சோம்னா 7 ஆகும். 8 பாதியாக குறைச்சோம்னா 4 ஆகும். அப்போ 7:4 அப்படின்னு வருது. பார்த்தீங்களா? 7:4. இதுதான் சரியான பதில். சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள் அந்த பதில். சரிங்களா? 7:4 அப்படின்னு போடணும். அதே மாதிரி ஏ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 4:7 இருக்கும். அவசரப்பட்டு அதை அடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு சுரேஷோட வயதை தான் போடணும், ரெண்டாவது தான் அருணோட வயதை போடணும். ஏன்னா கேள்வி அதுதான். சரிங்களா? இதை சரி, நான் ரொம்ப வாயில் சொல்லிட்டு சில பேருக்கு புரியாமல் போயிருக்கோம். கொஞ்சம் நம்ம போர்ட்லேயுமே அதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? முதல்ல யாரோட வயது எழுதணுங்க? சுரேஷோட வயது எழுதணும். ரெண்டாவது அருணோட வயது எழுதணும். சரிங்களா? சுரேஷ் மற்றும் அருண். சரிங்களா? சுரேஷோட வயது எவ்வளோ? 36. அருணோட வயது எவ்வளோங்க? 24. இப்படி தானே கொடுத்துருக்காங்க. அதாவது சுரேஷோட வயது 36னும் அருணோட வயது 24ன்னு இருக்குது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் வயதுகளின் விகிதம் என்ன? இதுதான் கேள்வி. சரிங்களா? அப்போ 36 - 8ங்கிறது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியான வயது. சரிங்களா? 24 - 8 அப்படின்றது 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி அருணுடைய வயது. சரி, 36ல் 8 போச்சுன்னா 28, 24ல் 8 போச்சுன்னா 16. இப்போ 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுடைய வயது கிடைச்சிருச்சு. இது விகிதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படியே சுருக்கிக்கிட்டே வரணும். லாஸ்ட் வரைக்கும் எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கணும். 28, 16ங்கிறதே சரியான ரேஷியோ தான். அதை இன்னும் சுருக்கணும். சரிங்களா? அப்போ சுருக்க முயற்சி பண்ணுறோம். 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 எண்களையுமே 2ஆல் அடிக்கலாம். சரிங்களா? அப்படி அடித்தா 14 வருது. இந்த இடத்துல அடித்தா 8 வருது. சரிங்களா?
அப்போ 8 14 அதையுமே 2ஆல் திருப்பி ஒரு முறை அடிக்கலாம். அடித்தோம்னா 7 வருது, இதை அடித்தோம்னா 4 வருது. சரிங்களா? அப்போ 7:4 அப்படின்னு வந்துருச்சு. இதுக்கு மேலே இதை சுருக்க முடியாது. அப்போ 7:4 அப்படிங்கிறது தான் சரியான பதில். சி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள். அவ்வளவு எளிமையான கேள்விகள் தாங்க குரூப் 1 கேட்கப்பட்டிருக்கு. இதே மாதிரியான இன்னொரு எளிமையான கேள்வியோடு வந்து உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.